அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 1 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய துணை ஜனாதிபதி திரு முகமது அமீத் அன்சாரியை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை டெல்லியில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீபதி அவர்கள் இன்று புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவருடன் தமிழக முதல்வரின் தனிச் செயலாளர் அவர் அருகில் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். 2009ஆம் ஆண்டு பிறந்துள்ளது. உலகமெங்கும் புத்தாண்டை மக்கள் ஆரவாரத்துடன் கொண்டாட்டத்துடன் வரவேற்றனர். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளான மும்பையில் அமைதியான முறையில் புத்தாண்டு வரவேற்கப்பட்டதாகவும் தமிழகத்திலும் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இன்று நடந்ததாக அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மீது நடத்திய தாக்குதலுக்கான இஸ்ரேலை இந்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் நிருபர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடைபெறாத அளவுக்கு மிக பெரிய அளவில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் இதில் கிடைத்த பணத்தை கொண்டு திமுகவினர் 500 கோடி கூட திருமங்கலத்துக்கு செலவு செய்து வெற்றி பெற முயற்சிக்கலாம் என்றும் திருமங்கலத்தில் திமுகவினர் பயங்கர வன்முறைகளை அரங்கேற்றம் திட்டம் தீட்டியுள்ளார்கள் என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். திருமங்கலத்தில் ஏற்பட்ட தேர்தல் வன்முறையை தொடர்ந்து பாரபட்சமாக செயல்படுவதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து மதுரை செயலக டிஐஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் மனோகர் ஆகியோரை அதிரடியாக மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக திருமங்கலத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு அடுத்த ஒரு மைல்கல்லாக கடல்சார் பல்கலைக்கழகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா உத்தண்டியில் மிக சிறப்பாக தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அவர்கள் டெக்சாஸ் மாகாணம் குரோட்போர்ட்டில் உள்ள தனது பண்ணை வீட்டிலிருந்து மன்மோகன் சிங் மற்றும் பாகிஸ்தான் அதிபர் ஆசிபர்தி சர்தாரி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேசுகையில் மும்பை தாக்குதல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கூறியதாக வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் கார்டன் ஜான்ரோ தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையில் சிக்கிய தீவிரவாதி அஜ்மல் கசாப்பின் சொந்த ஊரான பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் பிரித்கோட் கிராமத்தில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI அதிகாரிகள் குழு சென்று விசாரணை நடத்தியுள்ளதாகவும் புதன்கிழமை இரவு FBI குழுவினர் பிரித்கோட் சென்றனர் என்றும் அங்கு கசாப் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது அணு உலைகள் விவரங்கள் அடங்கிய பட்டியலை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. நாட்டின் முக்கிய எரிசக்தி ஆதாரங்களாக விளங்கும் அணு உலைகள் மீது போர்க்காலத்தில் தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்கும் நோக்கில் இந்த பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக குவஹாத்தியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இரவு விடுதியில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 60 பேர் உயிரிழந்ததாகவும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது பட்டாசுகளை வெடித்ததால் ஏற்பட்ட தீப்பொறி பற்றி தீப்பிடித்துக் கொண்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
சென்னையில் வருகிற 7ஆம் தேதி தொடங்கும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளதாகவும் இதையடுத்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி ஜெயின் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த முன்னாள் ரயில்வே அதிகாரி மற்றும் அவரது மனைவியை கழுத்தை அறுத்து கொன்று நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சைதாப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் இயங்கும் உயர் அழுத்த தொழிற்சாலைகளுக்கு ஜனவரி 1 முதல் மின்வெட்டு முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டதாக பழைய முறையே தொடரும் எனவும் அரசு அறிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 1 ஜனவரி 2009 இரவு 7 மணிக்கு எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் மிக சுத்தமாக இருப்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.